தேவனுடைய வார்த்தை இந்த காலம் உங்களுக்கு அறிவிப்பது எனக்கு சந்தோஷம். என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, திரும்ப திரும்ப எனக்கு வந்த வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? மத்தேயு இயேசுவின் பிறப்பை குறித்து சரித்திரத்தை தெளிவாய் எழுதும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப பார்ப்போம். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுதும், அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுதும், பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக தீர்க்கதரிசன வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி இவ்விதமாய் சொல்லுவார். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் 4 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட முதல் 2 அதிகாரத்தில். பிறகு மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் 12 முறை இந்த வார்த்தை வருகிறது. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பக்கத்திற்கு கரத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேக தீர்க்கதரிசிகள் திருவுளம் பற்றினார்கள். இப்படியெல்லாம் இயேசு பிறப்பார், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவ்விதமாக அப்படியே நிறைவேறியதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தீர்க்க தரிசன திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். உங்களை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டம் நிச்சயம் நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகளை கொடுத்து சொல்ல, உங்களை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டம் நிச்சயம் நிறைவேறும். விசுவாசிகள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் மீண்டும் கையை உயர்த்தி சொல்லலாமா? என்னை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறும். இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது எப்படி உண்மையோ அதுபோல என்னை குறித்தும் தேவன் தீர்க்க தரிசன திட்டங்களை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏசியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய வாசிப்போம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதிமுதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்கு பிடித்தமான வசனங்கள், அருமையான வசனங்கள். தேவன் சொல்லுகிறார், அதை சொன்ன அதை நிறைவேற்றுவேன். கையை வச்சு சொல்லலாமா? அவர் சொன்னார், அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கை குறித்த சில திட்டங்களை பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே, நீங்க அந்த உலகத்தில் தோன்றும் முன்பதாகவே உங்களை குறித்து தேவனுக்கு சில அநாதி நோக்கங்கள் உண்டு, சில தீர்க்க தரிசன திட்டங்கள் உண்டு. உங்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார், உங்களை குறித்து அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். உங்களை குறித்து சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். கடே பின்னாடி அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிற என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். There is power in the prophetic declaration. தேவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகளிலே ஒரு மகா பெரிய வல்லமை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தீர்க்கமாக ஏதாயிலும் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய தேவன் அவர் காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே
இன்னென்ன நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்கூட்டியே அவர் திட்டமாய் தெளிவாய் சொல்லுவார். அதைத்தான் தேவனுடைய தீர்க்க தரிசன பிரகடனம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் ஸ்திரீயின் வித்தாய் பிறப்பார், இங்கே பிறப்பார், என்ன செய்வார் சொல்லி அவதமாய் அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. நான் நம்புகிறேன் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக காரியங்களை முன்குறித்திருக்கிறார். அதைத்தான் உங்களோடு இந்த காலையில் நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளமாய் ஒரு கன்னிகையினிடத்தில் பிறப்பார் என்று தேவன் தீர்க்கமாய் உரைத்தார். ஏசாயா 7:14 ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளமாய் சொல்லுகிறார், வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதனுடைய நிறைவேறுதல மத்தேயு 1:21 பார்க்கிறோம். வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். 23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? 750 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் இங்கே அப்படியே நிறைவேறத பார்க்கும். ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையில ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை பேசுவாரு, ஆனால் அது நமக்கு வரும் பொழுது அது வேற கோணத்தில் வேற விதத்தில் வரும். நிறையா டைமில் நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுன்னு, நீங்கள் தீர்க்கதரிசனமாக சொன்னீங்கம்மா. நான் யோசிப்பேன், நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு யோசிப்பேன். ஆனால் நான் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் அதை ஆவியிலே உங்கள் வாழ்விற்கு ஏற்ற ஒரு தீர்க்கமான வார்த்தையாய் மாற்றி தருவதும் தேவனுடைய வார்த்தையின் அற்புதம். இங்கே ஏசாயா 7:14 ஆண்டவர் அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுக்குறார். நீங்கிட்ட ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார், கேட்க மாட்டேங்கிறார். நானே உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன், இப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்றார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் அங்கே அவங்க சம்பந்தத்தையே பார்க்க முடியாது. ஏன்னா அது ஆகாஷ் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அநேக அர்த்தங்களை உடையதா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அநேக நிறைவேறுதலை உடையதா இருக்கிறது. அவன் நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆவியானவர் எடுத்து உங்கள் சூழ்நிலையில் உங்கள் தேவைக்கேற்ப அந்த தீர்க்கமான வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே தருகிறார். நீங்கள் அதை பற்றி கொண்டால் அது உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இந்த காலையில கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை வருவதாக, நான் அதை பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. அந்த 750 வருடத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதை மத்தேயு சொல்கிறார். இப்படிதான் அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அது இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயற்கையான ரீதியில் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாவிட்டாலும் என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நல்ல கையசைத்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லலாம், என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவர் என்னை குறித்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரா? சொப்பனத்தில், தரிசனத்தில், தேவ வார்த்தையில என்னோடு கூட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என் சூழ்நிலை குறித்து, if he has declared something it will surely come to pass. அது மாறவே மாறாது. காலங்கள் கடந்து சென்றாலும் என்ன ஆனாலும் ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றியே தீருவார். ஆண்டவர் வசனித்தால் அது கட்டாயம் நடந்தே ஆகும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகள் முன்பதாக மீகா என்கிற தீர்க்கதரிசி இயேசு எங்கே பிறப்பார் என்று கூட தெளிவாய் சொன்னார். இந்த மாதிரி அக்யூரேட்டா
ப்ராஃபஸி சொல்றவங்க இந்த காலத்துல பார்க்கல. நான் பைபிள் இந்த தீர்க்கதரிசிகள்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் குழந்தை பிறக்கறதுக்கு வயிற்றுல தோன்றுறதுக்கு முன்னாடி இந்த பாலகன் எங்கே பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார் அன்று அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னாங்க. வாசிங்க மீகா 5:2 வாசிங்க. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா என்கிற ஒரு மைனர் ப்ராஃபிட், அவர் மைனர் ப்ராஃபஸிங்கிறார். மைனர் ப்ராஃபிட்டை இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டாக திக்தர் சொல்கிறார். இந்த காலத்தில் பெரிய ப்ராஃபிட்னு சொல்கிறவங்க ஆமாம் ஜென்ரலாக சொல்கிறாங்க, வயிறு பெருசாக இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்குங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏன் வயிறு பெருசாகுன்னு அவருக்கு தெரியல. அந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணி வயிறு பெருசாக இருக்குது, அதனாடி அதை வயிறு பெருசாக பார்த்துட்டு குழந்தைன்றாங்க. ஆனால் பைபிள் தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை, தெளிவாக அக்யூரேட்டாக சொன்னாங்க. அந்த மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பாலகன் பிறப்பார் பெத்லகேமிலே, இஸ்ரவேலை ஆளப் போகிற, அல்லாவிட்டால் யூத ஜனத்துக்கு ராஜாவாய், அல்லாவிட்டால் உலகத்தை ஆளுகை செய்கிற மேசியா எங்கே பிறப்பான்னா யூதாவில் உள்ள எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொன்னான்னா கரெக்டாக சொல்லுவார். கிதியோனுக்கு சொல்கிறாரு, உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற அந்த 7 வயசுள்ள ஆட்டுக்குட்டி எனக்கு பலி செலுத்துங்கிறார். அவருக்கு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கூட தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருக்குதா, மாடு இருக்குதா, இல்லை எங்கே நகையை ஒழிச்சு வச்சுருக்கிறீங்க, அது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொன்னான்னா கரெக்டாக சொல்லுவார். அந்த அலமாரி பெட்டிக்குள்ளே இந்த நகை இவ்வளோ நாளாக வச்சிருக்கிற, அதை எடுத்து ஒழுங்காக காணிக்கை பெட்டியில் போடு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே அவர் சொல்றாங்க, ஏனென்றால் இஸ்ரவேலில் 2 பெத்லகேம் வந்தது. ஒன்று செபுலோன் தேசத்தில் இருக்கிற ஒரு பெத்லகேம், இன்னொன்று எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேம், யூதாவில் உள்ள பெத்லகேம். ஆகவே ஆண்டவர் தெளிவாக தீர்க்கதரிசி கொண்டு சொல்கிறார், எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே யூதாவை ஆளப் போகிற பிரபு பிறப்பான்னு சொல்லி அவர் சொன்னது போலவே இயேசு அங்கே பிறந்தார். ஆண்டவராகிய தேவன் உங்களை குறித்து அப்படிதான் தெளிவாக சொல்றார். இன்னான் எங்கே பிறப்பான், நீ எங்கே பிறப்பீங்க, எங்கே வாழ்வீங்க, எங்கே வளர்வீர்கள் என்கிற முழு திட்டங்களும் தேவனிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இந்தியாவில் பிறக்க வேண்டும் என்று தேவன் குறித்து வச்சதுனால தான் இந்தியாவில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்காவில் பிறக்கும் தேவன் நினச்சிருந்தாங்கன்னா உங்களை அமெரிக்காவில் பிறக்க வச்சிருப்பார். நீங்கள் நினைக்கக்கூட, ஐயோ நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமே, ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அங்கிருந்து உங்களை இங்கே தான் கொண்டு வந்து வைப்பார். ஏனென்றால் நீங்கள் பிறக்க வேண்டிய இடத்தை அவர் முன் குறித்திருக்கிறார். 87வது சங்கீதம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் பேரை எழுதி வச்சிருக்காருங்க. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இங்கே தான் பிறப்பான் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். இதை விட்டு நான் அமெரிக்கா போகிறேன், கனடா போகிறேன்னு போனீங்கன்னா உனக்கு விசாவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, உடைய குடியேற்றம் தடைபடும். ஏனென்றால் உனக்கு இங்கே பிறக்க வேண்டும் எழுதியிருக்கார். இயேசு குறித்து அப்படிதான் ஆண்டவர் எழுதி வச்சார். இவர் எங்கே பிறப்பார்? இயேசு தாயா நாசரேத்தில் இருந்தாலும் அந்த நாசரேத் இந்த தாயை பெத்லகேமுக்கு வர வச்சார். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் பெத்லகேமிலே பிறப்பார், நாசரேத்திலே வளருவார், எகிப்தில் கொஞ்ச நாள் தங்கியிருப்பார், கலிலேயாவில் ஊழியம் செய்வார். இதெல்லாம் தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்டபடினால் அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி இயேசுவின் வாழ்க்கையில ஒரு தெளிவான தீர்க்கதரிசி திட்டம் இருந்திருக்குமென்றால் உங்களை குறித்தும் நீங்கள் எங்கே பிறப்பீர்கள், எங்கே வளருவீர்கள், எங்கே குடியிருப்பீர்கள், எங்கே வேலை செய்வீர்கள், உடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே
தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பவுல் அத்தேனே பட்டணத்தாருக்கு சொல்ற, அத்தேனே பட்டணத்தாரே, இந்த தேவன் யார் தெரியுமா? இவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. இவன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ எங்கே பிறப்பாய், நீ எங்கே வாழ்வாய் என்று நீ குடியிருக்கிற எல்லைகளை கூட அவர் முன் குறித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நாங்கள் எங்கள் ஊழிய ஆரம்பத்தில் வடவள்ளி பைபிள் காலேஜ் பக்கத்தில் ஒரு அழகான வீட்டில் குடியிருந்தோம். அது ஒரு கமோடர் வதாவன் என்பவருடைய வீடு. என் நேவியில் பெரிய ஆஃபீஸர் அவர் வீட்டை கட்டியிருந்தார் வடவள்ளியில். அந்த வீட்டை எங்களுக்கு ஒரு குறைந்த விலையில் வாடகை கொடுத்தார். எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது, வசதியாக இருந்தது. நான் ஒரு நாள் ஆண்டு எங்களோடு பேசினார், நீங்கள் கோயம்புத்தூரில் போய் இந்த பெத்தேல் சர்ச் ஐபிஐ சர்ச்சை நீ பாஸ்டா எடுத்து நடத்த வேண்டும் சொல்லி. அப்பொழுது என் தம்பி தான் இந்த ஐபிஐ சர்ச்சுக்கு பாஸ்டா இருந்தார். நான் சொன்னேன், அவர் பாஸ்டா இருக்கிறாரு, நான் இங்கேயே பைபிள் காலேஜை பார்த்துட்டு பைபிள் காலேஜ் மூலமாக நடக்கிற ஊழியர்களை பார்க்குறேன்னு சொன்னார். நாங்கள் இருந்த வீடு ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது, சுற்றில வீடு கிடையாது, திருட வந்தால் தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் ஆண்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் என்னை போக சொல்லி நான் போகாதனால அந்த வீட்டுக்கு நான் 3 வருஷம் குடியிருந்தோம், ஒரு திருடம் கூட வரல. ஆனால் ஒரு நாள் சாயங்காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு கோயம்புத்தூர் வந்தப்போ எங்கள் வீட்டில் ஜன்னல் உடைச்சி திருடம் எட்டி உள்ளே குதிச்சு, ஆமாம் எங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம். பாஸ்ட் வீட்டில் என்ன இருக்கும், தடவை பார்த்தா அழுக்கு தான் கிடைக்கும். பீரோவெல்லாம் உடைச்சி பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் வீட்டு வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது வீட்டை உடைச்சி திருட வந்தானு. அப்போ தான் எனக்கு ஆண்டவன் பார்த்தியா, நீ ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே இருந்ததுனால தான் ஆண்டவர் உனக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கல, திருட வந்தானார். உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கோயம்புத்தூரில் ஒரு வீடு தேடினோம். வீடே கிடைக்கலைங்க. கடைசியில் சிவாண்டா காலனி பகுதியில் ஒரு வீடு கிடைச்சிது. அப்போ எங்கள் அப்பா இல்லை, இங்கே வெளியில் போயிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த வீட்டை எடுத்து வச்சு அப்பா வந்த பிறகு ஜெர்மனிட்டு போகலான்னு காத்திருந்தேன். எங்கள் அப்பா வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு காலில் கூட ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டனால நடக்க முடியல. எங்கள் அப்பாவை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சேன். அப்பா, இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்கிறோம், ஒரு ஜெர்மனி ஆஸ்வதிங்க. எங்கள் அப்பா அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். வந்து அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தேன். இந்த வீடு ஆண்டவனை கொடுக்கல, நான் அதுக்கு ஜெர்மன் மாட்டேன்னு போயிட்டாங்க. எனக்கு எவ்வளோ ஏமாத்தம். அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு எடுத்தாச்சு, வீடு குடி போகணும். அப்பா கூட ஜெர்மனுங்கன்னா ஜெர்மனை மாட்டேன்னு போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஏமாற்றம். சரி, இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் நல்ல வேலை பணத்தை திருப்பி கொடுத்தாரு. வாங்கிட்டு அப்புறம் வீட்டை தேடணும், ஆண்டவரே குடியிருப்பு நிலைகளை வச்சிருக்கிறீரே, எங்கே வச்சுக்கன்னு சொல்லி கேடு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் டாட்டாபாட் 4th ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த வீடு ஒரு பாலடைஞ்ச வீடாக இருந்தது. பக்கத்தில் கேட்டால் அந்த வீடு 2 வருஷமாக யாரும் குடியிருக்கலைங்க, இங்கேருந்து ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அதனாடி இங்கே யாரும் வரல, பேய்கள் இருக்கிற மாதிரி சத்தம்லாம் ராத்திரி வருது, நாயெல்லாம் ஊழியிடுது அப்படின்னாங்க. பரவாயில்லன்னு அந்த வீட்டு முன்னாடினா இந்த வீட்டை கேளுன்னு ஆண்டு சொன்னார். வீட்டுக்காரர் எங்கே இருக்கான்னு தெரியல. பக்கத்தில் கேட்டால் வீட்டுக்காரர் கூட தெரியல. நாங்கள் உடுமலைப்பேட்டையில் அந்த வீட்டு சொந்தக்காரர் இருக்கிறாங்க. சரின்னு உடுமலைப்பேட்டையில் எங்கள் அக்கா இருந்தனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே ஒரு வீடு காலியாக இருக்குது, அந்த வீட்டு சொந்தக்காரர் உங்கள் ஊரில் இருக்கிறாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? நாங்கள் அவங்களும் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த வீட்டுக்காரியான்னு கண்டுபிடிச்சி எனக்கு சாவியே கொடுத்து விட்டாங்க. அந்த வீட்டை திறந்து பார்த்தா அப்படியே பால் அடைஞ்சி கிடக்குது. அப்புறம் அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு 15 ஆர்ஃபன் சில்ட்ரன் வேறு இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன, அந்த வீடு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏங்க நாங்கள் இல்லை, எங்களோட 15 அநாத பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வீட்டில் தங்கணுன்னு. அவர் சொன்னார், ஃபாதர், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வீட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பைசா அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், அந்த அட்வான்ஸில் இந்த வீட்டை என்ன செய்ய விரும்புங்களோ செஞ்சுக்கோங்க, இந்த வீட்டில் நீங்கள் தான் குடியிருக்கோன்னு கேட்டாங்க. அவர் இப்படி சொன்னதுனால அந்த வீட்டை தலைகீழாக மாற்றி அவங்களுடைய ரூமெல்லாம் என்னென்னமோ ரூமெல்லாம் எங்களுக்கு வேண்டிய ரூமாக மாற்றி அந்த வீட்டை நாங்கள் மாற்றினோம். அந்த வீட்டில் போகும்போது ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டவரே, இந்த வீட்டில் வந்திருக்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கொடுக்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு எங்களை குடி போக செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். 2 வருஷம் வாடகைக்கு வந்தோம், 17 வருஷம் அந்த வீட்டில் குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பா வீட்டையே சொந்தமாக கிடைச்சதுனால அந்த வீட்டை காலி பண்ணி வந்தோமே தவிர
கர்த்தர் எங்கள் குடியிருப்பின் எல்லைகளை தீர்மானித்தபடினாலே 17 ஆண்டுகள் சமாதானமாக இந்த வீட்டில் குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். கைகளை உயர்த்தோட ஹல்லேலூயா சொல்லலாமா? நீ வீட்டை தேடிட்டு இருக்கிற, எங்க குடிக்குன்னு தெரியல, கர்த்தர் உன்னை சரியாய் நடத்துவார். நல்ல சுதந்திரத்தை உனக்கு தருவார். நீ குடியிருக்கிற எல்லைகளை உனக்கு தந்திருக்கிறார். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாத, இங்கேயே குடியிரு, இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையால் 100 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ எங்க போறது? அமெரிக்கா போலாமா, ஐரோப்பா போலாமா, கல்ஃபுக்கு போலாமா தேடிட்டு இருக்காது. அங்க நல்ல வேலை கிடைக்கும், இங்க சம்பளம் கிடைக்குன்னு சொல்லி சம்பளத்தை தேடி ஓடாதே. தேவ சித்தத்தை நாடி அதில் நிலைத்திரு. தேவன் உன்னை வைத்திருக்கிற திருச்சபையில அங்கே இருப்பாயானால், தேவனுடைய குடியிருக்கிற எல்லைகளை நீ வாழ்ந்திருப்பாயானால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்கள், லோத்து ஆபிரகாமோடு குடியிருந்தான். ஆனா லோத்து ஆபிரகாமை விட்டு அவன் சோதோம் பசும் புல்வெளி என்று சொல்லி சோதோமு ஓடினான். நடந்தது என்ன? சோதோமிலே சோரம் போனான், சோதோமிலே சிறைப்பிடிக்கப்பட்டு போனான், சோதோமுடைய அழிவை அவன் பார்த்தான். ஆகவே தான் நாம் பசும் புல்வெளியை பார்த்து, பணத்தை பார்த்து, வேலையை பார்த்து, பிசினஸை பார்த்து ஓடக்கூடாது. ஆண்டன் இந்த திருச்சபையில நாட்டி இருக்கிறாரா? இந்த திருச்சபையில வைத்திருக்கிறாரா? தேவன் என்னை வைத்திருக்கிற இந்த திருச்சபையில நான் ஆசீர்வாதமாய் நாட்டப்பட்டு வளர்ந்து கனி கொடுப்பேன். ஆமா, கர்த்தனை வைத்த சபையை விட்டு போகக்கூடாது. இன்னைக்கு அநேக புது புது சபைகள் முளைக்கிறது. அங்க ஆராதனை நல்லா இருக்குது, அங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க இது புது சபையா இருக்குது, அவர் எங்கிருந்தோ வந்திருக்கிறாரு, அவர் நல்லா ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு. நீ அங்க போன லோத்து மாறி ஆய்விடுவாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? நகோமி தேவன் வைத்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அவள் மோவாபுக்கு போனாள். மோவாபுக்கு போன பொழுது என்ன நடந்தது? கணவனை இழந்தாள், 2 மகன்களை இழந்தாள், விதவையாய் மாறினாள். ஆகவே தான் அவள் திரும்பி வந்த பொழுது தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவை தேவன் உன்னை வைத்திருக்கிற அப்பத்தின் வீடு, தேவனை வைத்திருக்கிற பெத்லகேமின் வீட்டில் நீ வாழ்ந்திருப்பது அவசியம். அங்கே இருந்தால் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இயேசுவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பெத்லகேமில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் ஏரோது ராஜா கொலை செய்யும்படியாய் கட்டளையிட்டான். அதுவும் தற்செயலா நடக்கல, அதுவும் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையின்படி நடந்தது என்று மத்தேயு சொல்லுகிறார். எரேமியா 31:15 வாசிங்க. எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்து ராஜாக்கள் இஸ்ரவேலை சங்காரம் பண்ணுவதை குறித்து தீர்க்கதரிசனமாய் உரைத்த பொழுது இந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை மத்தேயு எடுத்து இயேசுவின் பிறப்பின் பொழுது நடந்த காரியத்தோடு ஒப்பிட்டு இவ்விதமாய் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு பிறந்தார் என்று ஏரோது கேள்விப்பட்ட பொழுது பெத்லகேமில் பிறந்தான் என்பதை அவன் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் அறிந்த பொழுது பெத்லகேமில் இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்ல முடியாய் கட்டளையிட்டான். ஆனால் ஆண்டவராய் இயேசுவுக்கு தேவன் அதை உணர்த்தி யோசேப்புக்கு மரியாளுக்கு சொன்னதுனால அவங்க தப்பி எகிப்துக்கு ஓடி போனாங்க. எகிப்துக்கு ஓடி போகிற வழியில் அந்த ஏரோது ராஜாவுக்கு பயந்து ஓடி போகும் பொழுது வழியில் ஒரு பால் அடைந்த வீடு இருந்துச்சாமா. பால் அடைந்த வீட்டில் போய் யோசேப்பு மரியாளும் பாலகனா இயேசுவோடு தங்கினார்களாம். உடனே ஆண்ட சில சிலந்தி பூச்சிகளை அனுப்பினாராம். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லு, பக்கத்தில் பார்த்து, ஆண்டவர் மீனி அனுப்புவார், எலியும் அனுப்புவார், சிலந்தி பூச்சி அனுப்புவார். அவருடைய சிருஷ்டிகள்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் சில டைமில் எலியை கூட அனுப்பியிருக்கிறாரு. ஆமாம், பல அந்த கதையெல்லாம் சொல்ல கொஞ்சம் நேரம் இல்லை. ஆமாம், அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணிச்சாமா, அவங்க தங்கியிருந்த அந்த பழைய வீட்டில் ஒரு சிலந்தி கூடு அழகாக பெருசாக வாசல் முன்னாடி கட்டிருச்சாமா. போர் சேவைகள்லாம் தேடி வந்தாங்களாமா. எங்கே இவங்க தப்பிச்சு போனான்னு சொல்லி வீடு வீடாக தேடும் பொழுது இந்த பழைய வீட்டுக்கு வந்தாங்களாமா. அந்த போர் வீரர்கள் பார்த்த பொழுது அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி சிலந்தி பூச்சி கட்டியிருக்குது.
செலந்தி பூச்சியே கட்டினா இந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாளாக இது பாலடைஞ்ச வீடு, அதான் செலந்தி பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகாமையே போயிட்டாங்களாமா. அதனால தான் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அழகாய் தூதர்களை அனுப்பி காப்பாற்றினாராம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நீங்கள் தேவ சித்தத்திலே வாழ்வீங்கன்னு சொன்னால் உங்கள் தலையில் ஒரு முடி கூட கீழே விழாதபடி தேவன் உங்களை அற்புதமாய் பாதுகாக்க வல்லவர். அக்கினி சூளையின் நடுவே இருந்தாலும் ஆற்று வெள்ளத்தின் நடுவே இருந்தாலும் நீங்கள் தேவ சித்தத்தின்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். ஓசியா 11:1 சொல்லப்படுகிறது, என்னுடைய குமாரனை நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு எகிப்திலிருந்து வந்தார், நாசரேத்திலிருந்து வளர்ந்தார் என்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 2:15 சொல்லுகிறது. இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய காரியங்களை தேவன் முன்கூட்டியே அறிந்து அதை தீர்மானிக்கிறார், அதை திட்டம் பண்ணுகிறார், அதை அறிவிக்கிறார். ஏதோ அறிவிப்பது மட்டுமல்ல, அவர் திட்டம் பண்ணி அறிவிக்கிறார். கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா 44 அதிகாரத்தில் கோரேஸ் என்கிற ராஜா பிறப்பான், இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு உதவி செய்வார் என்று தேவன் முன்கூட்டி அறிவித்தார். கற்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் முன்பதாகவே அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் திட்டம் பண்ணி அறிவிக்கிறது தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனால் நிறைவேற்ற முடியாத தீர்க்கதரிசன வார்த்தைகள் எதுவும் கிடையாது. அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடு சொல்ல, உங்களோடு தேவன் தீர்க்கமாய் பேசியிருக்கிறாரா? சொப்பனத்தில், தீர்க்க தரிசனத்தில் பிரசங்கம் பண்ணும்போது தேவ வார்த்தை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் வரும். அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு காலையில் என்னுடைய உள்ளத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டு தான். நீ நம்ப பண்ணின வாக்கு தத்தத்தை நீர் எனக்காக நிறைவேற்ற வல்லவர். கையை வைத்து சொல்லலாமா? நீர் நம்ப பண்ணின அந்த வசனத்தை 119வது சங்கீதம் 49வது வசனம். ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தலும். நீ ஜெபம் பண்ணும் பொழுது, நீ பாடும் பொழுது ஒரு வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் வரும். அந்த வார்த்தை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே வைத்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி கேள். ஆண்டவரே, நீ எனக்கு தந்த வசனம், நீர் உம்முடைய வாயால் சொன்னதை உம்முடைய கையினால் நிறைவேற்றுவீராக. நீர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மறவாது ஆண்டவரே. அதை நினைத்திலும் என்று சொன்னால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏசாயா 14:24 வாசிங்க. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும். சேனைகளின் கர்த்தர் 27 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டங்கள்லாம் பார்க்குறேன். என்னை ஊழியத்துக்கு அவர் 19 வயதில் அழைத்தார். நான் ஊழியத்துக்கு வரவே விரும்பலை. நான் ஒரு டாக்டராக போகலாம், பிஸ்னஸ் மேனாக போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 20வது வயதில் பைபிள் காலேஜுக்கு போனேன். அழகா தேவனை நடத்துகிறத நான் திரும்பி பார்க்குறேன். பைபிள் காலேஜுக்கு போய் எனக்கு சில நண்பர்களை தந்தார். பிரான ஈவன்ஸ் என்கிற நண்பரை நார்வேலிருந்து என்னோடு கூட இணைத்தார். அதெல்லாம் தேவனுடைய அனாதை நோக்கம். வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவருடைய தீர்க்கதரிசன திட்டம். அதுக்கு பிறகு யுரான் டுவாஸ்கோ என்கிற கொண்டு வந்தார். அவரோடு கூட எனக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார். இந்த ஊழியர்களை கட்டினார். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளோ ஒரு அழகான மனைவி எனக்கு தருவாரான்னு நான் யோசித்து கூட பார்க்கல. ஆனால் அழகான கோலார் தங்க வயலுக்கு நடத்தி ஒரு தங்க வயலில் ஒரு தங்க கட்டி எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு 2 அருமையான குமாரலை தந்தார். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு எனக்கு
தெரியாது. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அழகாய் நேர்த்தியாய் நடத்தினார். இந்த ஊழியங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னு சொன்னா அது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய யோசனை அல்ல, அது அவருடைய சுத்த கிருபை. அவர் என் பேரில் வைத்த திட்டங்களை அழகா நடத்தினார். இதுவரைக்கும் நான் அப்பத்துக்கு இறந்து தெரியல, இதுவரைக்கும் ஒருத்தர் கேட்ட உதவி கேட்டு கை நீட்டல. ஆனால் அவர் என் பேரில் வைத்த அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய அநாதி தீர்க்கதரிசன திட்டத்தின்படி இம்மட்டும் வழி நடத்தினார். எப்பொழுதும் ஆண்டவனுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், மகனை இது அல்ல, இதை விட இன்னும் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நடந்தால், என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால், நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். உனக்காக ஆயத்தப்படுத்திருக்கலை. உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை, அதனுடைய இதயத்தில் தோன்றவில்லை. இதை விட பெரிதான காரியங்களை உனக்கு திட்டம் பண்ணிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை அதுதான். நீங்க மட்டும் தேவ சத்தத்தை கேட்டு, நீங்க மட்டும் வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், உங்களுக்காக தேவன் மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அதை விட உயரமாக உங்களுக்காக சிறந்த திட்டங்களை, சிறந்த தீர்க்கதரிசன பிளான்களை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ அவருடைய சத்தத்தை கேளு, அவருடைய சித்தத்தை நாடு, கர்த்தர் செய்வார். நேரம் இவ்வளவு வேகமா ஓடும் நினைக்கல, ஆனா ஓடி விட்டது. நான் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். தேவனின் தீர்க்கதரிசன திட்டத்திற்கு நம்முடைய பதில் என்ன? What is our response to the prophetic declaration of our God? தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டத்தை நாம் அங்கீகரிக்கிறோமா, அல்லது தாமதப்படுத்துகிறோமா, அல்லது தள்ளி விடுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். 3 காரியத்தை செய்யலாம். ஒன்று, தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டத்தை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக ஜெபித்ததை விசுவாசி. அல்லாட்டினா அதை சந்தேகப்பட்டு அதை தாமதிக்க செய்யலாம், இல்லாட்டினா நிராகரிக்கலாம். பாருங்க, யோசேப்பு மரியாளுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யோசேப்பு மரியாளுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, மரியாள் கற்பவதியாக இருக்கிறார் என்பதை யோசேப்பு கேட்ட பொழுது யோசேப்பை தள்ளிவிட யோசனையானான். அவன் ஒரு நீதிமானாக இருந்த அப்படினால் பப்ளிக்காக அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக மரியாளை தள்ளிவிட யோசனையானான். அன்று ராத்திரி தேவன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி, யோசேப்பே நீ பயப்படாத. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:20 வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஒரு ஆமென் சொல்லாமா? குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அழகாக ஒரு தீர்க்க தரிசன சொப்பனத்தை கொடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குழம்பி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தீர்க்க தரிசன சொப்பனத்தை தருவீராக. எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் அப்படி தேவன் தீர்க்கதரிசன சொப்பனத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க வல்லவர். நீங்கள் செம்மையாக நடந்தீங்கன்னா, உண்மையாக அவரை நேசித்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தவறான வழியில் போறீங்கன்னா உங்களுக்கான ஒரு சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். நான் வருகிற சொப்பனத்திலாம் ஆண்டவர் கொடுத்தா நினைக்காதீங்க. இந்த சொப்பனம் உங்களுக்கு தேவ வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்படும். யோசேப்புக்கு அந்த சொப்பனம் வந்த பொழுது அவன் செய்ய நினைத்ததை செய்யாதபடி இது தேவனால் உண்டானது என்று அதை அங்கீகரித்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அவன் அதற்கான விலைக்கரையை செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் காணப்பட்டாலும், அதன் நிமித்தம் அவமானங்களை, நிந்தைகளை சகிக்க வேண்டியதாக இருந்தாலும், இது தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டம் என்பதை அறிந்த பொழுது அவன் அவதமாக மரியாளை ஏற்றுக்கொண்டு அவளோடு கூட வாழ்ந்தான். ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒரு வளர்ப்பு தகப்பனாய் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சந்தேகப்படுகிறார்கள், அதை தாமதப்படுத்த காரணமாக இருக்கிறார்கள். அவருடைய அவிசுவாசத்தினால, அவருடைய கீழ்ப்படியாமையினால, சந்தேகத்தினால அதை வியர்த்தமாக்கி போடுகிறார்கள்.
பல தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. யோனா ஒரு தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசிக்கே தேவன் தீர்க்கதரிசி சொல்கிறார், யோனா நீ நினிவேக்கு போன்னு சொல்லி. ஆனால் அந்த யோனா நினிவேக்கு போகலை, அதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போகிறான். ஆமாம், தேவனுடைய சித்தத்துக்கு தீர்க்கதரிசன வார்த்தை கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு போன என்னாச்சு? பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கி போட்டது. நீயும் அப்படி விலகி போனீன்னா உனக்கு ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. அது என்ன மீனோ தெரியாது. புயல் அடித்தது, காற்று அடித்தது. ஆமாம், கரையில் யோனாவை கக்குனாங்க. ஆமாம், சில டைமில் நம்ம தேவ சித்தத்துக்கு மாறா போனால் பிசாசு உனக்கு கப்பலெல்லாம் ரெடியாக வச்சுருப்பான். ஆனால் அது என்ன பிரச்சனைனா, அந்த கப்பலில் ஆண்ட சித்தத்துக்கு இப்படி போனால் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும். அவனுடைய சித்தத்துக்கு மாறா போனால் நீயே காசு செலவு பண்ணி உனக்கு சீட்டு கூட கிடைக்காம கடைசியில் கப்பலின் அடித்தட்டில் தான் இருப்பார். ஆனால் ஆண்டவர் உன்னை அனுப்பினா கப்பல் மேல் தட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் அனுப்புவார். ஆமாம், நீயே ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறா போனால் தேர்ட் கிளாஸுக்கு கீழே ஒரு கிளாஸ் இருந்தால் அங்கே தான் உனக்கு இடம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முறை நான் ஒரு முறை சில கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் போக வேண்டும்னு நான் விரும்பினேன். அதுக்காக ஆயத்தப்பட்டு எல்லா டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வீசாவே கிடைக்கல. ஜாம் பண்ணால் ஒரு சரியான ஏவுதலே இல்லை. ஆனால் அப்புறம் டிக்கெட்டெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் வீசா வந்த பிறகு எனக்கு தான் வீசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு போனேன். அந்த ட்ரிப்பில் ஆசீர்வாதமே இல்லை. அங்கே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கெல்லாம் நானே செலவு பண்ணி நானே போனேன். பொதுவாக நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் என் கையில் காசே இருக்காது. நான் ஒன்றுமே எடுத்துகிட்டே போக மாட்டேன். ஏன்னா அங்கே போனேன் இறங்கினா முதற்கொண்டு திரும்பி வர வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய எல்லா காட்டையும் பார்த்துக்கொள்வார். நல்ல அருமையாக எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். நான் அந்த முறை நான் டிக்கெட் வாங்கிட்டேனேன்னு போனதுனால எனக்கு ஒன்றுமே வாய்க்கலை. அப்போ தான் யோசித்து ஆண்டவர் என்னை அனுப்புறதுக்கும் நானாக போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி தேவன் உன்னை அனுப்பினார். உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போனால் அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே ஆசீர்வாதம் இல்லை. சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியா எலிசபெத் அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்தாங்க. 2 பேரும் நல்ல அருமையான தேவ பிள்ளைகள். சகரியா லூக்கா 1:6 சொல்லுகிறது, அவள் தேவனுடைய சகல கட்டளைப்படி நடந்தார்கள். அவள் பரிசுத்தவான்கள், அனுபவம் உள்ளவர்கள், தேவனுடைய வழியிலே நடந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றினவங்க, நல்ல ஆசாரியர்கள், மூத்த பழுத்த பழங்கள். ஆமாம், இவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. நான் சகரியா ஒரு நாளில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான், தூபம் காட்டுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய ஆலயத்திலே அன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தூபம் காட்டக்கூடிய பாக்கியம் கிடையாது. நீண்ட நாள் ஜெபம் பண்ணான் குழந்தை வேணும்னு சொல்லி. நான் 2 பேருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அன்னைக்கு பார்த்து ஒரு தேவ தூதன், காப்ரியேல் தூதனே அந்த ஆலயத்தில் இறங்கி வந்து காப்ரியேலே சொல்கிறார், சகரியா நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான்னு பேரிடு. நீ அவனை இப்படியெல்லாம் வளர்த்து வேணும். எல்லா தீர்க்கதரிசனத்தையும் பிளானை தெளிவாக சொல்லுகிறார். நானாண்டா அந்த மாதிரி ஒரு தூதன் வந்து, அது காப்ரியேல் தூதனே வந்து ஆமாம் எனக்கு தரிசனமாகி இப்படியெல்லாம் நடக்கும், குழந்தை பேரெல்லாம் சொல்லி இப்படி சொல்லியிருந்தா நான் குதிச்சு டான்ஸ் ஆடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சகரியா தாத்தா என்ன பண்ண, இதை நான் எதனால் அறிவேன், இது எப்படி நடக்கும், எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்குறீங்களா? மண்ணாங்கட்டி, இதுக்கு மேலே உனக்கு என்னடா அடையாளம் வேணும்? தேவதூதனே வந்துட்டார், அவரையும் உனக்கு சொல்லிட்டார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த பேர் வை, அவன் இப்படி இருப்பான், இப்படி வளருவான், என்னெல்லாம் செய்வான், இத்தனையும் சொல்லி சகரியாவுக்கு பைபிள் படிச்சிருக்கான், நியாயப்பிரமாணம்லாம் தெரியும், ஆபிரகாமுக்கு நடந்து தெரியும். ஆபிரகாம் 100 வயசுல குழந்தை பிறந்து, இவனுக்கு ஒன்றும் 100 வயசு கூட ஆகலை. ஆனால் அவன் கேள்வி கேட்குறான், இது நடக்குமா, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தார். ஆமாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு காதும் கேட்காது, உனக்கு வாயும் பேசாட்டார். ஃபஸ்ட்டு அப்படி எங்கே பைபிள் எழுதியிருக்குது? உண்மையான இருப்பான்னு சொல்லியிருக்குது. ஆமாம், அவன்கிட்ட பேசும்போது எலிசபெத் என்ன பண்ணாராம், ஸ்லேட்டில் எழுதி காட்டலாம். அவருக்கு காது கேட்கன்னா நேராக பேசியிருப்பார்ல,
ஸ்லேட்டில் எழுதி காமிச்சா என்ன அர்த்தம்? அவருக்கு காதும் கேட்கலன்னு சொல்லி. ஏன் காது கேட்கல? மற்றவங்கெல்லாம் பேசியிருப்பாங்கடா, உனக்கு இந்த வயசுலடா குழந்தை பிறக்கும் போது என்னமோ சொப்பனத்தை பார்த்துருக்கடா, நம்பாதடான்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், நம்ப மாட்டாங்கிறதுக்காக தான் காதும் செவிடாயிடுச்சு. வாய் தந்ததாக விட்டுருவாங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இந்த சகரியா தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டத்திற்கு அவன் செவிசாய்க்கவில்லை. தீர்க்கதரிசன திட்டத்தை குறித்து கேள்வி கேட்டான், சந்தேகப்பட்டான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகளை யோசித்தான். பக்கத்தில் பார்த்துக்க, நீங்கள் தடையை யோசிக்கிறீங்களா, வாக்குத்தத்தத்தை யோசிக்கிறீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனை. ஆண்டவர் வார்த்தை சொன்னால் இந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பதற்கு பதிலாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி தான் பேசுவாங்க. சகரியாவோட பிரச்சனை அதுதான். ஆண்டவனுக்கு சொல்லிட்டார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், நீ ரொம்ப நாளாக ஜெபம் பண்ண, வேற ஜெபம் பண்ணிக்க ரொம்ப நாளாக, இந்த ஜெபத்துக்கு தான் பதில் கொடுத்துட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உனக்கு ஒரு குழந்தையை தரேனார். ஆனால் அப்போ தான் சகரியா அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை அணைத்து கொள்ளவில்லை. வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அணைத்து கொள்வதற்கு பதிலாக இது எப்படி நடக்கும்? வயசாச்சு, எனக்கும் வயசாச்சு, மனைவிக்கும் வயசாச்சு. மனைவி வயசானா அது தேவனுக்கு பிரச்சனையா? ஆமாம், அது தேவனால் முடியாதா? தேவனால் எல்லாம் ஆகும். உனக்கு 100 வயசில் குழந்தை பிறகுனா கட்டாயம் குழந்தை பிறக்கும். உன் கற்பத்தை எடுத்த பிறகு குழந்தை வரும்னா கர்த்தர் சொன்னால் அது செய்ய வல்லவர். ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய பிரச்சனை பற்றி யோசிக்காத, உன்னுடைய காரியம் எவ்வளோன்னு யோசிக்காத. தேவன் சொன்னால் அதை செய்ய வல்லவர். ஆபிரகாம் சாராளுக்கும் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஆமாம், ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் நகைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 18:18 சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆபிரகாமுடைய நகைப்புக்கும் சாராளுடைய நகைப்புக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்களா? ஆபிரகாமும் சிரித்தான், சாராளும் சிரித்தான். 2 சிரிப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று விசுவாசத்தின் சிரிப்பு, இன்னொன்று சந்தேகத்தின் சிரிப்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது, அப்படி ஆண்டவரே, நான் முகங்குப்புற கீழே விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்தான். இப்போ இந்த வயசுல சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறீரேன்னு சொல்லி அவனுக்கு நன்றி சொன்னான். ஆனால் 18:18 சாரால் அந்த வார்த்தை கேட்ட பொழுது, எனக்கு போய் குழந்தை பிறக்குதாமா, என்னமோ சொல்கிறாங்க, கதை விடுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா? நான் பாட்டி, நான் போய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா? எனக்கு கர்ப்பத்தில் வர முடியுமான்னு சிரித்தா. அதையும் ஆண்டு பார்த்துட்டார். நீ பெட்ரூமில் சிரிக்கிறது கூட ஆண்ட பரலோகத்துல பார்க்குறார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நீ எப்படி சிரிக்கிறாங்கன்னு பார்க்குற. நீ நினச்சிக்கிற பெட்ரூமில் இருந்து தான் சிரிச்சா, வீட்டுக்கு தேவதன் சொல்கிறான் மனைவி சிரிச்சானா. உடனே அவன் சமாளிக்கப்பா, நான் சிரிக்கலை. இல்லை, நீ சிரிச்ச. ஆமாம், நீ இப்படி நடக்குமான்னு சிரித்தா. ஆனால் கூட ஆண்டவர் இரக்கமுள்ளவர். நீ சில டைமில் நம்பாமல் சிரிச்சா கூட அதையும் கர்த்தர் மன்னித்து உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டங்கள் உனக்கு வரும் பொழுது நீ அதை சந்தோஷமாய் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறாயா, அல்லது அதை ஏளனம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்கிறாயா? அதுதான் வித்தியாசம். அதே தூதன், காப்ரியேல் தூதன் மரியாள் இருந்த வீட்டுக்கு செல்கிறார். மரியாளுக்கு செல்கிறார், மரியாளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆமாம், அவர் இப்படியெல்லாம் உலகத்தை ஆளுகை செய்வார், அவருக்கு தேவன் சிங்காசனத்தை கொடுப்பார், அதெல்லாம் சொல்கிறார். மரியாளுக்கு ஒரே ஆச்சரியம். மரியாள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், அவளும் கேள்வி கேட்கிறான். நான் அவளுடைய கேள்வி சந்தேகத்தின் கேள்வி அல்ல, அவருடைய கேள்வி விசுவாசத்தின் கேள்வி. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் இது எப்படி எனக்கு நடக்கும்? எனக்கு கல்யாணமே ஆகலையே, நான் புருஷனே அறியலையே, நான் கன்னிகை பெண் ஆயிடுச்சே, இது எப்படி நடக்கும்? அதுக்கான என்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள ஒன்று விசுவாசத்தோடு கேள்வி கேட்டார். தேவன் அவளுக்கு பதில் சொல்லி அவளுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். எப்படி உன்னுடைய கசினுக்கு எலிசபெத்துக்கு அவள் வயசான அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதுதான் உனக்கு ஒரு அடையாளம் சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறார். மரியாளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாட்டை கொடுத்தார்.
தேவனுடைய ஆவியிலே உனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னார், தேவனோடு கூட பேசினார், அந்த பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்தில் சொல்லுகிற சத்தத்தை கேட்டுக்கொள். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க, கடைசி பாகத்தை. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, அதை உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? லூக்கா 2:15 வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கைகொடுத்து சொல்லுங்க, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். இன்னொரு முறை கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை அறிவித்திருந்தால் அதை நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிச்சயம் நிறைவேறும். மரியாள் என்ன செய்தால்? மரியாளுக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட பொழுது அவள் 5 காரியங்களை செய்தாள். நீங்களும் இந்த 5 காரியங்களை செய்ய வேண்டும். 1, மரியாள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாள். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசித்தாள், அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாள். 2வது, அந்த வார்த்தையை அவள் தியானம் பண்ணினாள், மெடிடேட்டட், சிந்தித்தாள். மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் போதெல்லாம் அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். எந்த வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டால் she held on to that word. அந்த வார்த்தையை அவள் பற்றி கொண்டால், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டால். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவள் சிந்தித்தாள். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய சிந்தனை மெடிடேஷனாக அதை மாற வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் அதை விசுவாசித்து அதை அணைத்துக் கொள்ள வேண்டும். 3வதாக அந்த வார்த்தையை அவள் அதை அறிக்கை செய்தாள். she confessed that word of God. இந்த வார்த்தை நீங்க அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள், அந்த வார்த்தையை விசுவாசி, அந்த வார்த்தையை அறிக்கை செய். பிறகு அந்த வார்த்தை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது இந்த வார்த்தை உனக்குள் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் இந்த வார்த்தை நிறைந்து இந்த வார்த்தை உனக்குள் அவதமாய் கற்பமாக மாறி இந்த வார்த்தை நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. உனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஏற்றுக்கொள், அதை விசுவாசித்து பெற்றுக்கொள், அதை தியானம் பண்ணு, அதை அறிக்கை செய். சந்தேகப்படாத, முறுமுறுக்காத. காலங்கள் கடந்து சென்றாலும் தேவன் வாக்கு பண்ணி இது நிறைவேற்றுவான் என்று உறுதியாய் பற்றிக்கொள். தேவன் அதை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எழுந்து நிற்போமா? அல்ல 2 கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த காலையிலே கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில தம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க, பல பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க, பல தேவைகளோடு வந்திருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில் நடக்குமா? காலங்கள் கடந்து விட்டதே, ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுமா என்கிற தேவையோடு கேள்வியோடு நீ வந்திருக்கலாம். சில உங்கள் வாழ்க்கையில் சில வழிகாட்டுதலை கேட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் என்று உங்களோடு கூட தெளிவாய் பேச விரும்புகிறார். நல்ல இருக்கிற இடத்துல உங்களோட 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தை எனக்கு வருவதாக, என்னோடு கூட பேசுவீராக, நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுவீராக, என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற தீர்க்கதரிசன திட்டம் எனக்கு வெளிப்படுத்துவீராக. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் செம்மையாய் நேர் வழியில நடக்க எனக்கு உதவி செய்வீராக. உடைய ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உடைய தெய்வீக திட்டங்களை எனக்கு காண்பித்தருளுங்க. நான் என்ன பண்ண வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன செய்ய, நீங்க ஜெபம்னா போதும், ஆண்டவர்களை தெளிவாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஆலோசனை தர வல்லவராயிருக்கிறார். நேர் வழியிலே நடத்த வல்லவராயிருக்கிறார். செம்மையான பாதையிலே நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தேவனுடைய வார்த்தை தான். உன்னை குறித்து தேவனிடத்தில் இன்னும் அநேக திட்டங்கள் உண்டு. உன்னை குறித்து தேவனுக்கு முன் குறித்து வைத்திருக்கிற காரியங்கள்
அநேகம் உண்டு. அந்த காரியங்களை ஒவ்வொன்றாய் அதனது நேரத்தில் சரியாய் நடத்துவார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ களைப்படைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ மன சோர்வடைந்து பேதளித்து அதை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள். உன் தேவனை உறுதியாய் விசுவாசி. தேவன் உனக்கு வாக்கு பண்ணியதை செய்ய வல்லவர். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா 2 கைகளும் உயர்த்தி அவருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை பண்ணுவோமா? நன்றாக அவரை துதிப்போமா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டங்கள் வெளிப்படுவதாக. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவானாக. நல்லா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நீ நம்ப பண்ணின வசனத்தை எனக்காய் நினைத்தருளுவீராக. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. காலங்கள் கடந்து சென்றாலும் நான் சந்தேகப்படவில்லை. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிற வார்த்தைகளை அறிக்கையிடுகிறேன். I declare that prophetic word. எனக்கு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அறிக்கையிடுகிற. அது நிச்சயம் நடக்கும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயம் நிறைவேறும். நீ சொன்னபடியே நடக்கும். அதை நம்புகிற ஆண்டவரே. காலங்கள் கடந்தாலும், நாட்கள் கடந்து சென்றாலும், நீ சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து அதை அறிக்கையிடுகிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷாபா ராபா தூலாமா ரம்துனா மகாபா ரிக்காபாலா ரா ஷகல பம்துனியா கபா ரிக்காபாலா ரா ஷகலபா. நீ தேவனுடைய சித்தத்தின் நேர்கோட்டில் இருக்கிறாய். நீ தேவனுடைய சித்தத்தின் நேர்கோட்டில் இருக்கிறபடினாலே அவரே உனக்காக கதவுகளை திறக்கிறார். உனக்கு வேண்டாத கதவுகளை அவரே அடைத்து விடுகிறார். அவர் கதவை அடைத்தால் அதை திறக்க முயற்சி பண்ணாதே. அது தேவனால் அடைபட்டது என்பதை அறிந்து கொள். அவர் உனக்காக வழிகளை திறக்கும் வரை பொறுமையோடு காத்திரு. அவர் உனக்காக வழிகளை திறக்கும் பொழுது அந்த நேர் வழியிலே கடந்து செல்லு. கர்த்தர் உனக்காக செய்யக்கூடிய காரியங்களுக்காக நீ லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிபாரிசு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவருக்காய் பொறுமையோடு காத்திருந்தால் அவரே அநாதி கதவுகளை திறப்பார். இரட்டை கதவுகளை திறப்பார். உன்னை அதிசயங்களை காண செய்வார். உன்னை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவார். கர்த்தருக்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை. கர்த்தருக்கு மற்றவருடைய சகாயம் தேவையில்லை. அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். அவர் மாறாதவர். அவரே உயர்ந்தவர். அவரே சிறந்தவர். அவருக்கு மேலான அதிகாரம் கிடையாது. அவருக்கு மேலான வல்லமை கிடையாது. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லது திறக்கும். அவர் சொல்லது நடக்கும். நீண்ட காலம் நடக்காதவர்கள் கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அது நிச்சயமாய் உனக்கு நடந்தேறும். அவர் உன்னை பார்த்து இந்த காலை சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ உயர்த்தப்படுவாய். நீ தேடுகிற மேன்மையை உனக்கு தருவார். நீ தேடுகிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அவரிடத்தில் எல்லா நன்மைகள் உண்டு. அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டு. நீ அவரை உறுதியாய் பற்றிக்கொள். நீ அவரை தேடு. மனிதரை தேடுவதை விட்டுவிடு. மனிதர் மேல் நம்பிக்கையா இருப்பதை விட்டுவிடு. நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். பூமி முழுவதும் அவருடைய கண்கள் சுற்றி திரிகிறது. அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு, அவரை விசுவாசிகளுக்கு அவருடைய மகத்துவத்தை வல்லமை வெளிப்படுத்த அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் உன்னை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடுவாயானால் உனக்கு சகாயம் சடுதியாய் வரும். உனக்கு சகாயம் திடீரென்று வரும். நீ எதிர்பாராத நேரத்திலே வரும். அந்த தேவதூதன் திடீரென்று தோன்றியது போல உனக்கு தேவன் திடீரென்று அந்த நன்மை கத்த தருவார். சடுதியாய் சடுதியாய் தேவன் உனக்கு அந்த காரியத்தை செய்வார். நீ காத்திருக்கிற காரியம் நிறைவேறும். நீ காத்திருக்கிற காரியம் நடக்கும். ஆகையால் நீ கர்த்தரின் நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து கர்த்தரை முழு மனதோடு ஸ்தோத்திரி. கர்த்தரை விசுவாசித்தவர்கள் நன்றி செலுத்து. உடைய உள்ளத்தில் துதி எழும்புவதாக. உடைய உள்ளத்தில் ஸ்தோத்திரம் எழும்புவதாக. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உனக்கு துணையாக இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலையில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய்
தீர்க்கதரிசன வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உடைய வார்த்தைகளுடைய வாழ்வில் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, சகரியாவை போல நாங்கள் சந்தேகப்படாமல் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய தேவ திட்டத்தை தாமதப்படுத்தாமல் அதை நிராகரிக்காமல் அதை அணைத்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு தேவன் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை விசுவாசித்து எங்களுக்கு வாக்களித்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கையெழுத்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிடுவாராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.